வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும், ஏன் சில சமயம் கனவுல கூட அது பேசிட்டே இருக்கும். நம்மள பாராட்டும், திட்டும், கவலைப்படும், திட்டம் போடும். ம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த குரல் உண்மையிலேயே நீங்க தானா? இல்ல அது ஒரு தனி சத்தையா நம்ம தலைக்குள்ள இயங்கிட்டு இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஒரு கேள்விதான் சத்குருவின் மைண்ட் இஸ் யோர் பிசினஸ் புத்தகத்துல இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளோட மையப்புள்ளி. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி. நம்ம மனசு எப்படி ஒரு அற்புதமான கருவியா இல்லாம ஒரு பெரிய பாரமா மாறுது, அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு இந்த புத்தகம் சொல்றத அலசி ஆராயலாம். மிகச்சரியான ஆரம்பம். இந்த புத்தகத்தோட முதல் அடியே ரொம்ப ஆச்சரியமானது. அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களுக்கு காரணம் நம்ம மனசு கிடையாது. மனசு இல்லையா? அப்ப வேற என்ன? நாம நம்மள இந்த உடம்போடையும் மனசோடையும் அடையாளப்படுத்திக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம்னு சொல்லுது. ஓஹோ, ஐடென்டிஃபிகேஷன். ஆமா, இந்த ஒரே ஒரு விஷயம், அதாவது ஐடென்டிஃபிகேஷன். ஒரு சிம்பனி மாதிரி இயங்க வேண்டிய மனச 3 ரிங்ல ஒரே நேரத்துல வித்த காட்டுற ஒரு குழப்பமான சர்க்கஸா மாத்திருது. மனசே ஒரு சர்க்கஸா? இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. இது ஏதோ சாதாரண குழப்பம்னு சொல்லாம ஒரு சர்க்கஸ்னு சொல்றதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. சர்க்கஸ்ல நடக்கிறது எல்லாமே ரொம்ப திட்டமிட்ட, ஒருங்கிணைக்கப்பட்ட விஷயங்கள் தானே. ஆனா பாக்குற நமக்கு அது ஒரு பெரிய குழப்பமா தெரியும். நம்ம மனசும் அப்படிதானா? அதேதான். உங்க மனசுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் உணர்ச்சியும் ரொம்ப ஒருங்கிணைக்கப்பட்டது தான். ஆனா அதோட மொத்த விளைவு ஒரு பெரிய இரைச்சலாவும் குழப்பமாவும் நமக்கு தெரியுது. ம். நாம அந்த சர்க்கஸோட வித்தக்காரனா இல்லாம அந்த சர்க்கஸே நான் தான் நினைச்சுக்கிறது தான். அப்போ அந்த நான் தான் இதுன்னு நினைக்கிற அடையாளப்படுத்துதல் தான் பிரச்சனையின் ஆணிவேர்னு சொல்றீங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு அருமையான உதாரணம் புத்தகம் கொடுக்குது. நம்ம புத்திய, அதாவது அறிவை ஒரு கத்தி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அதோட வேலை விஷயங்களை பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது. ஆனா நீங்க ஒரு மாம்பழத்தை வெட்டும்போது அந்த மாம்பழத்தோட பிசின் கத்தியில ஒட்டிக்கிட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல அந்த கத்தி ஸ்டிக்கி ஆயிடும், வேற எதையும் சரியா வெட்டாது. கரெக்ட். அதுபோல நம்ம அறிவு, நான் இந்த உடம்பு, இது என் குடும்பம், இது என் மதம், இது என் நாளுன்னு எதோட தன்னை அடையாளப்படுத்திக்குதோ அதோட பிசின் அதுல ஒட்டிக்குது. ஓ. அதுக்கப்புறம் அதால எதையுமே பாரபட்சம் இல்லாம அதோட உண்மையான இயல்புல பார்க்க முடியாது. பார்வை மொத்தமா தெரிஞ்சிடுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம். ஆனா நம்ம அடையாளங்கள் இல்லாம நாம எப்படி வாழ முடியும்? ஒரு அம்மாவா, ஒரு மகனா, ஒரு ஊழியரா, இதெல்லாம் இல்லாம எப்படி? நல்ல கேள்வி. இந்த அடையாளங்கள் தானே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கட்டமைப்பையும் கொடுக்குது. இதையெல்லாம் விட்டுடுங்கன்னு புத்தகம் சொல்லுதா? அது நடைமுறைக்கு சாத்தியமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. புத்தகம் அடையாளங்களை விட்டுடுங்கன்னு சொல்லல. அது கிட்டத்தட்ட முடியாத காரியம். ஆனா அந்த அடையாளங்களோட ரொம்ப ஆழமா உங்களை இணைச்சிக்காதீங்கன்னு சொல்லுது. சத்குருவே அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்துக்கிறார். சொல்லுங்க. அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப பாசமா அவரை கொஞ்சிருக்காங்க. அப்போ இவர் கேட்டாராம், அம்மா, நான் மட்டும் அடுத்த வீட்ல பிறந்திருந்தா என் மேல இதே அன்பு உனக்கு இருக்குமான்னு. அடடா, அந்த அம்மாவுக்கு எவ்வளவு அதிர்ச்சியம் இருந்திருக்கும். ஆமா, அந்த தாய் ரொம்ப பாதிக்கப்பட்டதா சொல்றார். ஆனா அந்த கேள்வி எவ்வளவு உண்மையானது பாருங்க. அன்புங்கிறது ஒரு பொதுவான உணர்ச்சி. ஆமா. ஆனா அது என் குழந்தைங்கிற அடையாளத்தோட சேரும்போது அதோட தன்மை எப்படி மாறுதுன்னு இது காட்டுது. பிரச்சனை அன்புல இல்ல, என் என்ற அடையாளத்துல தான் இருக்கு. இதுக்கு உங்க குறிப்புகள்ல இருந்த தெனாலிராமன் கதை ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அது இந்த அடையாளப்படுத்துதல் எவ்வளவு தூரம் நம்ம பகுத்தறிவை மழுங்கடிக்கும்னு காட்டுற ஒரு கிளாசிக் கதை. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரசவையில நாவீதன் அரசருக்கு முடி திருத்திட்டு இருக்கான். சரி. அப்போ ஒரு காகம் கரையுது. உடனே அந்த சமர்த்த பையன் நாவீதன், அரசே, உங்க முன்னோர்கள் சொர்க்கத்துல ரொம்ப போர் அடிச்சு போயிருக்காங்களாம், அங்கே அவங்களுக்கு பொழுதுபோக்க எந்த என்டர்டெய்னரும் இல்லன்னு இந்த காகம் சொல்லுதுன்னு ஒரு கதையை கட்டி விடுறான். அரசர் இத நம்பிட்டாரா? சும்மா சொன்னத நம்பிட்டார். ஏன்னா தன் முன்னோர்கள்ங்கிற அடையாளம் அவர் ஆழமா பிடிச்சிருந்தது. அவங்களோட கஷ்டம் தான் கஷ்டமா தெரிஞ்சது. உடனே பகுத்தறிவு வேலை செய்யாம போயிடுச்சு. ஓஹோ. அரசவையில சிறந்த என்டர்டெய்னர் யாரு? நம்ம தெனாலிராமன் தான். உடனே அவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப ஏற்பாடு செய்ய சொல்றார். அவரை எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறது? அதுதான் கதையோட சுவாரஸ்யமே. பெரிய சந்தனக்கட்டை எடுக்கு, நெய், கற்பூரம் எல்லாம் போட்டு அதுல தெனாலிராமனை வச்சு எரிச்சா அவரை நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னு ஒரு திட்டம். அடப்பாவமே, தெனாலி என்ன செஞ்சார்? தெனாலிராமன் ஒரு புத்திசாலி.
அரசரோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு சாமர்த்தியமா ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டாரா? ஆமா, தனக்கு தயாராக ஒரு மாசம் வேணும்னு கேட்டு அந்த ஒரு மாசத்துல அந்த சிதை அடுக்கிற இடத்துல இருந்து தன் வீட்டுக்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை வெட்டிட்டார். அப்ப அவரை எரிக்கிற அன்னைக்கு தப்பிச்சிட்டாரா? ஆமா, செதிக்கு தீ வச்சு வம்பு மண்டலத்துக்குள்ள சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டார். ஒரு 2-3 மாசம் வெளியவே வரல. அப்புறம் ஒரு நாள் நீண்ட தாடி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு மெலிஞ்ச உடம்போட அரசவைக்கு திரும்பி வரார். அப்போ என்னாச்சு? அரசர் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாரே. ஆச்சரியத்தோட அதிர்ச்சியும் ஆனார். தெனாலி, சொர்க்கம் எப்படி இருக்கு? என் முன்னோர்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டார். அதுக்கு தெனாலி என்ன சொன்னார்? அவரு சொன்னார், அரசே, சொர்க்கம் ரொம்ப அருமையா இருக்கு. உங்க முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு குறைதான். என்ன குறை? என்ன குறைன்னு அரசர் பதட்டமா கேட்க, சொர்க்கத்துல நாவிதர்களே இல்ல. உங்க முன்னோர்கள் எல்லாம் தாடியும் முடியும் புலந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம அரசவை நாவிதனை உடனே அங்க அனுப்பணும்னு சொன்னாங்கன்னு சொன்னார். இப்ப புரியுது. நாவிதன் பயந்து போய் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆக அரசர் தன் முன்னோர்களோட தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதால இவ்ளோ பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சிருக்கார். 100% இதுதான் புத்தகம் சொல்ற விஷயம். குடும்பம், மதம், இனம், தேசம்னு நாம எதோட ஆழமா நம்ம அடையாளப்படுத்திக்கிறோமோ அது நம்ம புத்திய கடத்திட்டு போயிடுது. ஓ, இப்படி பல அடையாளங்களோட பிசின் நம்ம கத்தில ஒட்டிக்கிட்டதால மனசு ஒரு கட்டுப்பாடில்லாத ஓட்டமா இருக்கு. இததான் புத்தகம் ஒரு படி மேல போய் மென்டல் டயரியான்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். மென்டல் டயரியாவா? அது ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் அதிகமா சிந்திக்கிறது மட்டும்தானா? அது மட்டும் இல்ல, இது வெறும் வேகமான சிந்தனை இல்ல. இது கட்டுப்பாடற்ற, தேவையற்ற, ஆரோக்கியமற்ற சிந்தனை ஓட்டம். சரி. எப்படி வயிற்றுப்போக்கு நம்ம கட்டுப்பாடில்லாம உடம்போட சத்தெல்லாம் வெளியேத்துதோ அதே மாதிரி இந்த மனப்போக்கு நம்ம சக்தியையும் தெளிவையும் அமைதியையும் உறிஞ்சிடுது. ஓஹோ, நாம சிந்திக்கணும்னு நினைக்காமலேயே எண்ணங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குமா? நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கு. கேட்கவே பயங்கரமா இருக்கு. சரி, இந்த அடையாளப்படுத்துதல் தான் பிரச்சனை. அதனால மனசு ஒரு சர்க்கஸா, ஒரு மென்டல் டயரியாவா ஓடிட்டு இருக்குன்னா இதுக்கு தீர்வு என்ன? பொதுவாக மனதை கட்டுப்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும், இல்லைன்னா மனமற்ற நிலையை அடையணும்னு சொல்லுவாங்களே. இந்த புத்தகம் அதைத்தான் சொல்லுதா? அங்கதான் இந்த புத்தகம் மற்றவற்றிலிருந்து ஹோல் தோணா மாறுபடுது. அது சொல்லுது, மனசை கட்டுப்படுத்துறது ஒரு முட்டாள்தனமான வேலை. அப்படியா? பல மில்லியன் வருஷ பரிணாம வளர்ச்சியில உருவான இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவியை ஏன் கட்டுப்படுத்தவோ அழிக்கவோ நினைக்கணும்? அது ஒரு கார் மாதிரி. கார் மாதிரியா? ஆமா. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலன்னா பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலேட்டரை மிதிச்சா அது உங்களை கொல்லும். அதுக்காக காரை உடைச்சு போடுறது தீர்வா? இல்ல, ஓட்ட கத்துக்கிறது தான் தீர்வு. அதேதான். அப்போ கட்டுப்பாடு தீர்வு இல்லைன்னா மாற்று வழி என்ன? கட்டுப்பாடு தேவையில்ல, விடுதலை தான் தேவைன்னு சொல்லுது. மனதை அடையாளங்கள்ல இருந்து விடுவிக்கணும், லிபரேட் பண்ணணும். லிபரேட். அதே மாதிரி பற்றின்மை, அதாவது டிட்டாச்மெண்ட் என்ற பேர்ல வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி நிக்கிறதுன்னு தீர்வில்ல. வாழ்க்கையில சிக்கிக்குவோமோங்கிற பயத்தால தான் பற்றின்மை போதிக்கப்படுது. சரிதான். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனையே ஈடுபாட்டுல, அதாவது இன்வால்மெண்ட்ல இல்ல, அடையாளத்துல தான், ஐடென்டிஃபிகேஷன்ல தான் இருக்கு. அப்போ எல்லாத்துலயும் முழுசா ஈடுபடலாம், ஆனா அதோட உங்களை அடையாளப்படுத்திக்காம இருந்தா போதும். விருப்பத்துடன் செய்வதெல்லாம் சொர்க்கம், விருப்பம் இல்லாமல் செய்வதெல்லாம் நரகம்னு உங்க குறிப்புகள்ல ஒரு வரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா. நம்ம வாழ்க்கைய ஒரு காதல் கதையா இல்ல ஒரு வன்புணர்வான்னு நம்ம விருப்பம்தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லுது. இது இந்த விடுதலைங்கிற கருத்தோட எப்படி பொருந்தது? நேரடியா பொருந்தது. நாம ஒரு விஷயத்தை விருப்பமில்லாம செய்யும்போது மனசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. அது ஒரு போராட்டக்களமாகுது. அதுதான் நரகம். விருப்பத்தோட செய்யும்போது மனசு அதுல முழுமையா கரையுது. அதுதான் சொர்க்கம். இந்த விருப்பம் எப்போ வரும்? அடையாளங்கள் குறையும் போதுதான். எப்படி? நான் பெரியாள், நான் ஏன் இந்த சின்ன வேலையை செய்யணுங்கிற அடையாளம் இருந்தா அந்த வேலையை விருப்பமில்லாம தான் செய்வோம். அந்த அடையாளம் இல்லைன்னா எந்த வேலையா இருந்தாலும் அதை முழு ஈடுபாட்டோட செய்ய முடியும். ஆனா நம்ம வேலை, குடும்ப பொறுப்புகள்னு பல விஷயங்களை நாம தேர்ந்தெடுத்து செய்யறது இல்லையே. அதையெல்லாம் எப்படி விருப்பத்தோட செய்யறது? இது செயலை பற்றியதில்ல, செயலை செய்யும் மனநிலைய பற்றியது. வேலையை மாத்த முடியாம இருக்கலாம், ஆனா வேலையை அணுகும் விதத்தை மாத்தலாம். அணுகும் விதத்தையா? ஆமா. ஐயோ இந்த வேலையை செய்யணுமேன்னு பாதையோட செய்யறதுக்கும், சரி இந்த நேரத்தை நான் முழுமையா இதுல செலவிடுறேன்னு ஒரு விருப்பத்தோட செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது நம்ம உயிர்ப்புத்தன்மையோட அலைவ்னஸோட சம்பந்தப்பட்டது. நம்ம அடையாளங்கள் காரணமா இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு வாழ்க்கையை துண்டு துண்டா பிரிச்சு வாழும்போது நம்ம உயிர்ப்புத்தன்மை குறைஞ்சிடுது. ஓ,
இதே தவணைகளில் தற்கொலை செய்து கொள்வது, அதாவது சூசைடு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னு புத்தகம் சொல்லுது. சரி, இதெல்லாம் தத்துவ ரீதியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நடைமுறைக்கு கொண்டு வரது எப்படி? மனச அடையாளங்களிலிருந்து விடுவிக்கிறது, விருப்பத்தோட வாழ்றது, இதுக்கெல்லாம் ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. முதல்ல மனசோட இயல்பை சரியா புரிஞ்சுக்கணும். புத்தகம் மனச சமூகத்தின் குப்பை தொட்டி, அதாவது சொசைட்டிஸ் கார்பேஜ் பின்னு ஒரு அதிர்ச்சியான ஓமையோட விளக்குது. சமூகத்தின் குப்பை தொட்டியா? இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நம்ம எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் எல்லாம் குப்பையா? யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல இருக்கிற கருத்துக்கள், நம்பிக்கைகள், வெறுப்புகள்ல எத்தனை உண்மையிலேயே உங்களுடையது? எல்லாமே உங்க அப்பா, அம்மா, ஆசிரியர், நண்பர்கள், நீங்க பார்த்த சினிமா, படிச்ச புத்தகம்னு வெளியிலிருந்து வந்ததுதான். நம்ம கேட்காமலேயே எல்லாரும் நம்ம மனசுல எதையாவது கொட்டிட்டு போறாங்க. சரிதான். இந்த அர்த்தத்துல அது ஒரு குப்பை தொட்டி தான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. குப்பை தொட்டி வீட்டுக்கு அவசியம், ஆனா நாம அதுக்குள்ள போய் குடியிருக்க மாட்டோம். ஓகே, இப்போ புரியுது. பிரச்சனை மனசுல இருக்கிற உள்ளடக்கத்துல, கான்டென்ட்ல இல்ல. நாம அந்த குப்பை தொட்டிய நான் தான்னு நினைச்சு அதுக்குள்ளேயே வாழ்றதுல தான் பிரச்சனை. கரெக்ட். இது ஏன் கருத்து, இது ஏன் கோபம்னு அதுல இருக்கிற ஒவ்வொரு குப்பையும் நம்ம அடையாளமா மாத்திக்கிறோம். மிகச்சரியா சொன்னீங்க. இதிலிருந்து விடுபட ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான வழிய புத்தகம் சொல்லுது. அது என்ன? அது நமக்கு நாமே நான் ஒரு முட்டாள், ஐ எம் ஸ்டூபிட்னு சொல்லிக்கிறது. என்னது? நான் ஒரு முட்டாள்னா? இது ஏதோ தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கிற மாதிரி இல்லையா? நம்மள நாமே ஏன் குறைச்சு மதிப்பிடணும்? இல்லவே இல்ல. இது தாழ்வு மனப்பான்மை இல்ல. இது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தோட அறிவாற்றலோட ஒப்பிடும்போது நம்மளோட அறிவு எவ்வளோ சின்னதுன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் சரிதான். ஒரு எறும்பு அதோட வாழ்க்கையை எவ்வளோ கச்சிதமா வாழுது. ஒரு சின்ன விதையிலிருந்து எவ்வளோ பெரிய மரம் வருது. இந்த பிரம்மாண்டமான படைப்பின் அறிவுக்கு முன்னாடி நம்ம சின்ன மண்டைக்குள்ள ஓடுற எண்ணங்களுக்கு நாம ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஓ, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரம் தான் நம்மள அடையாளங்களோட பிணைக்குது. எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற பணிவு வரும்போது அடையாளங்களோட பிடி தளர ஆரம்பிக்கும். நம்ம எண்ணங்களை நாம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு வித்தியாசமான பார்வை. நம்ம எண்ணங்களுக்கு நாமளே அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது தான் பிரச்சனையின் ஒரு பகுதின்னு சொல்றீங்க. சரி, இது ஒரு மனநிலை மாற்றம். இது தவிர ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான பயிற்சி முறை இருக்கா? இருக்கு. உங்க குறிப்புகள்ல இருந்த ஈஷா கிரியா அதுதான் செய்யுது. அதோட நோக்கமே ரொம்ப அப்ளம். என்ன நோக்கம்? உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளிய, ஒரு டிஸ்டன்ஸை உருவாக்குறது தான். அந்த இடைவெளி எப்படி உருவாகும்? அது ஒரு எளிய சுவாச பயிற்சி. மூச்சை உள்ளிழுக்கும்போது நான் இந்த உடல் அல்ல அப்படின்னும், மூச்சை வெளிவிடும்போது நான் இந்த மனம் கூட அல்ல அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கணும். சரி. இதை தொடர்ந்து செய்ய செய்ய உடம்புல நடக்கிறதும் மனசுல ஓடுறதும் வேற, அதை கவனிக்கிற நான் வேறங்கிற உணர்வு இயல்பாவே வர ஆரம்பிக்கும். அந்த இடைவெளி உருவாயிட்டா போதும். ஆமாங்க, அந்த இடைவெளி உருவாகிட்டா நீங்க சர்க்கஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உடலும் மனசும் உங்களுக்கு கீழே வேலை செய்யற கருவிகளா மாறிடும். நீங்க அதுக்கு எஜமானராகிடுவீங்க. ரொம்ப அருமை. அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். நம்ம மனசு இயல்பிலேயே ஒரு சர்க்கஸ் மாதிரி தான். ஆனா அதை ஒரு சிம்போனியாமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் நாம நம்மள உடம்போடையும் மனசோடையும் அடையாளப்படுத்துகிறது தான். சரிதான். இதுக்கு தீர்வு மனச கட்டுப்படுத்துறதோ அழிக்கிறதோ கிடையாது. அதிலேருந்து நம்மை விடுவிச்சு ஒரு சின்ன இடைவெளிய உருவாக்குறது தான். வாழ்க்கையில சிக்கிக்காம ஆனா முழுமையா ஈடுபடுறதும், நம்ம எண்ணங்களுக்கு நாமளே அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதும் இதுக்கு உதவும். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. இந்த புத்தகம் சொல்லுது, உங்கள் மனதின் சர்க்கஸிலிருந்து நீங்கள் வெளியேறிவிட்டால் நீங்கள் 100% பைத்தியக்காரத்தனத்திலிருந்து விடுபடுவீர்கள்னு. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பார்ப்போம். நாம அன்றாட அனுபவிக்கிற கவலை, மன அழுத்தம், கோபம், பொறாமை, முடிவே இல்லாத உள்பேச்சு, இதெல்லாம் நம்ம இயல்பு இல்ல. நாம இன்னும் வெளியேற கத்துக்காத ஒரு சர்க்கஸோட விளைவு மட்டும்தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதேதான். அந்த சர்க்கஸ் ரிங்குக்கு வெளியே பார்வையாளரா உட்கார்ந்து பார்க்குற ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த அமைதி எப்படி இருக்கும்? அந்த தெளிவு எப்படி இருக்கும்?